ஓகே கைஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிற ஃபஸ்ட்டாக நடக்கிற எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனதுன்னு குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுலேயும் பாய்ஸுக்குன்னு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் பைக். ஸோ ஃபர்ஸ்ட் பைக் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ். ஸோ அதே மாதிரி இந்த பைக் வந்துட்டு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு எப்படி இந்த பைக்கில் வந்துட்டு எனக்கு ஒரு க்ரேஸ் வந்தது, ஏன் வந்துட்டு நான் பைக் வாங்கினேன்னு முதல் சொல்லிடுறேன். எனக்கு வந்துட்டு கார் தான் வந்துட்டு எல்லாமே. ஸோ காரில் தான் நான் ரொம்ப க்ரேஸாக இருந்தேன். எனக்கு காடினா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அப்படி டைம் போக போக என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பானுஜன் ஒரு ஆள். ஸோ அவர் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் போகுதுன்னா கூட ஒரு பைக் இருந்தான்னு அப்போவே எப்படி பார்த்தாலும் அப்போவே அதுவே அவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களை நாங்கள் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் ரோட்டில், பைக் வந்துட்டு ஒன்று க்ராஸ் பண்ணிச்சுன்னா அந்த பைக்கோட டீட்டெயில் A to Z வந்துட்டு அப்படியே வந்துட்டு விழாவரியாக எனக்கு அதை சொல்லுவான். ஸோ அப்படியே அதை வந்து பேசி எங்களுக்கு வந்துட்டு இந்த பைக்கில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர தொடங்கிடுச்சு. ஸோ இந்த பின்னாடி வர்றாரு, இவர் தான் பானுஜன். பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இதுதான் வந்துட்டு எங்களையும் கெடுத்தது, வேறு யாரும் இல்லை. இதுதான் எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும்போதே நான் வந்துட்டு வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு என்னோடய டீச்சர் வந்துட்டு எனக்கு காடியோட சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் காடியோடையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ காடி வந்துட்டு நல்லா ஓட்டுவேன், ஒரு அளவுக்கு நல்லாவே ஓட்டுவேன். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைக் எனக்கு ஓடவே தெரியாது. எங்களோட கேங்கில் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முதல் படித்ததில் வந்து தனுஷன் ஸ்கூல் படித்த ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு திரும்ப எங்கள் கேங்குக்குள்ளே வராரு. ஸோ அவர் வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து பைக் வச்சுருந்தார். ஸோ அவர் பைக் வச்சுருந்ததால் வந்துட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் வந்துட்டு இப்படி பைக்கோட சொல்லி கொடுத்தாரு. அப்போ எங்கள் கேங்கில் வந்துட்டு 6 பேரில் அவர் மட்டும்தான் முதல் மோட்டர் வச்சுருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே மோட்டர் வாங்குவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு நானும் வந்துட்டு பைக் எடுப்போம்னு ஒரு டிசைட் சொல்லி நானும் வந்துட்டு இந்த இவரை வந்துட்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி எடுத்தேன். இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 110cc மலேசியன் பிராண்ட், வெரி நார்மல், பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கிற ஒரு மோட்டர். ஸோ இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறதுக்கெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா இது கிளச் இல்லை, இது வந்து ஜஸ்ட் நார்மல் கியர் இருக்கிற மோட்டர். கியர் இருக்குது பட் கிளச் இல்லை, ஓட்டோன்னு கூட சொல்லலாம். 4 கியர் இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீட் ஒரு 110 ஓடும். மலேசியாவில் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப குறைவு தான். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, முன்னாடி டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பின்னாடி ட்ரம் பிரேக் தான். ஓகே, ஒரு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல எனக்கு ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் என்னோடய ஃப்ரெண்டெலாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெவி பைக் தான் எடுத்தாங்க. 200cc அவர் NS வச்சுருந்தார். மற்ற 2 பேரும் டிமேக்ஸ் ஸ்கைலைன் GTன்னு அதுவும் ஒரு 200cc பைக் எடுத்தாங்க. ஸோ எல்லாம் லைட்டாக கலாச்சாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டாக வாங்கினது நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லி நான் இந்த பைக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ரஃப்லி வந்துட்டு ஒரு வருஷமும் ஒரு வருஷம் ஆகுது பைக் வாங்கி. ஆசைக்கு இன்னும் வாங்கினது ஒன்று இதுதான். ஸோ இதை வந்து எப்படியாவது வச்சுட்டு இருப்பேன், யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் இது தான் என்னோட வச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படியே ரொம்ப வந்துட்டு நம்மளோட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கு. அப்படியெல்லாம் இருந்தாலும் இப்போ ஒரு சிச்சுவேஷனில் வந்துட்டு நாளையோட இருந்து இந்த பைக் என்கிட்ட இருக்காது. ஸோ இந்த பைக் என்னோடது இல்லை நாளையிலேருந்து. ஸோ இந்த பைக் வந்துட்டு நம்மளை விட்டு போகுது. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோலையும் வந்துட்டு நம்ம நிறைய ட்ராவல் பண்ணி போட்டிருக்கோம், நிறைய இடத்துக்கு போயிட்டு அங்கே ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு வீடியோவில் தெரிஞ்சும் தெரியாமல் பின்னாடி நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இன்றைக்கி நாளைக்கு வந்துட்டு இவர் நம்மளோட இருக்க மாட்டார், இவர் நம்மளை விட்டு போயிடுவார். எப்படி சொல்கிறது, நம்ம ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஆசைப்பட்டு ரொம்ப ஃபஸ்ட்டாக ஒரு பையன் பைக் வாங்கியிருக்கான்னா அவனுக்கு அது எவ்வளோ க்ளோஸாக இருக்கும்னு உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும்னு நான் நிறைய பேருக்கு நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப வந்துட்டு இந்த பைக் வந்துட்டு க்ளோஸ் டு மை ஹார்ட். ஆனால் நாளையிலேருந்து இந்த பைக் என்கிட்ட இருக்காது. ஸோ இதை நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு நான் இதை விற்கிறேன். அதுக்கான ரீசனையும் என்னால் இப்போ ரிவீல் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் உங்களுக்கே தெரிய வரும். பட் கொடுக்க வேண்டி இருக்குது. நான் கண்டிப்பாக விற்றுருக்க மாட்டேன், என்ன ரீசனுக்காக இந்த பைக் நான் கொடுத்துருக்க மாட்டேன். பட் இது என்னோடய லைஃப் லாங் வந்துட்டு இருக்க முடியாத ஒரு ரீசனால் நான் வந்துட்டு இந்த பைக்கை வந்துட்டு இப்போ நான் விற்கிறேன்.
ஸோ நாளைக்கு வந்துட்டு இந்த பைக் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் நான் விற்றுருக்கேன். ஸோ ஒரு 2700 ringgit கிட்ட வாங்கினேன். 3K கிட்ட எல்லாம் முடிஞ்சுது எடுக்கிறதுக்கு ஆன் ரோட். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பைக்கை வந்துட்டு நான் ஒரு 1500 கிட்ட 2000 கிட்ட ஃபுல்லாக என்ன ரோட் டேக்ஸ் ரினியூ பண்ணுறது, இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணுறது அப்படி இப்படி செஞ்சு அந்த பையனுக்கு ஒரு 2K கிட்ட செலவாகும். அப்புறம் பேட்டரிலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எல்லாம் வந்துட்டு அந்த பையன் தான் இப்போ பார்க்க போகிறாரு. ஸோ அவர் உஸ்மான் ஒரு பையன், அவனே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஸோ யாரும் தெரிஞ்சிருக்கும், வீடியோவில் அந்த பையன் ரொம்ப வந்ததில்லை, ஸோ உங்களுக்கு தெரியாது. ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த பைக் எடுக்கிறாரு. ஸோ யாருக்கோ கொடுக்காம ஃப்ரெண்டு கொடுக்குறதால கொஞ்சம் ஓகே தான் இருக்குது. ஸோ உஸ்மான், திஸ் மெசேஜ் ஃபார் யூ, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மை பைக் ப்ராப்பர்லி. I know it helped us a lot, so I hope you will take care of it very nicely. I guess you will take care of it nicely, okay? And what else? ஓகே, ஸோ நாளையிலேருந்து இந்த பைக் நம்மள்ட்ட இருக்காது. ஸோ அந்த பைக் போயிடும். ஸோ இன்றைக்கி தான் நம்ம வந்து கடைசியாக இந்த பைக்கை வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்படியே நம்ம இந்த பைக்கில் செஞ்ச சில சேட்டைகள், அப்புறம் குட்டி குட்டி வீடியோ எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறேன். அப்படியே வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசனுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோக்கள் போடும்போது அதையும் அப்படியே ஒன்றா பார்த்துட்டு வாங்க. ஓகே guys, so thank you for watching this video. Bye bye from Rome with Vinu. ஏசுறீங்களோ போங்க.